அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் 10 பொருத்தம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக 10 பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்யக்கூடாது. அனுகூல பொருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஜாதகங்களை வச்சு, பொண்ணோட ஜாதகம் மாப்பிள்ளையோட ஜாதகம் 2 ஜாதகத்தையும் வச்சு தான் பார்க்கணும். ஓகேங்களா? இதை பார்த்து இதில் ஓகே ஆச்சு அப்படின்னாக்கா 10 பொருத்தம் தேவையில்லை. அப்படி பார்க்குறதுனா கூட பார்த்துக்கலாம். ஆனால் 10 பொருத்தம் மட்டும் பார்த்து இந்த அனுகூல பொருத்தத்தை பார்க்காம திருமணம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அனுகூல பொருத்தத்தை பார்த்துட்டு 10 பொருத்தம் இல்லாமல் கூட திருமணம் செய்யலாம். இல்லை அனுகூல பொருத்தம் பார்த்துட்டு அதில் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னாக்கா 10 பொருத்தம் பார்த்து அதில் சரியாக வரலன்னா கூட திருமணம் செய்யலாம். ஓகேங்களா? ஆக மொத்தம் 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணவங்களில் 60-65% நல்லா இல்லை. என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் நிறையா பார்த்துட்டேன். அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கே அப்படி தான் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குன்றத நான் சொல்கிறேன். எப்படி இப்போ நம்ம அனுகூல பொருத்தம் எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் சொல்கிறேன். சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் ஏற்கனவே மறுபடியும் சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் நம்ம சொல்கிறது. அதை நம்ம திருமண பொருத்தத்துக்குன்னு பார்க்குறப்ப என்னென்னலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லக்னம், ராசி, இவங்க 2 பேர் ஜாதகத்தில் சஷ்டாஷ்டகமாக வரக்கூடாது. ஓகேங்களா? சஷ்டாஷ்டகம் அப்படின்னா என்னது? 6-8 வரக்கூடாது. ராசியும் லக்னமும் 6-8 வரக்கூடாது. ஓகேங்களா? அதாவது எப்படி 6-8 அப்படின்னாக்கா, மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் 6ஆவோ இல்லை 8ஆவோ, மாப்பிள்ளையோட ஜாதகம் ஒன்றாம் நம்பர்னு வச்சுங்க. இப்போ ராசி லக்னம் அதில் இருக்குது அப்படின்னாக்கா, அதிலேருந்து 6ஆம் இடம் பொண்ணுக்கு வரக்கூடாது. அதிலேருந்து 8ஆம் இடமும் பொண்ணுக்கு வரக்கூடாது. இதுதான் சஷ்டாஷ்டகம். ஓகேங்களா? 6-8 ராசி லக்னம் 2 வரக்கூடாது. ராசி தனியாக லக்னம் தனியாக நான் சொல்கிறது ராசி லக்னம். நீங்கள் இப்படி நினச்சிக்காதீங்க. மாப்பிள்ளையோட ராசி பொண்ணோட லக்னம் அப்படி நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ராசி லக்னம் இது பார்த்துங்க. இப்படியும் வரக்கூடாது. ராசி லக்னமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் பிரச்சனை தான். ஓகேங்களா? ராசி லக்னம், பொண்ணோட ராசி மாப்பிள்ளையோட லக்னம், இல்லை அப்படின்னாக்கா பொண்ணோட லக்னம் மாப்பிள்ளோட ராசி, இப்படியும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ராசியுமே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மாப்பிள்ளைக்கு கும்பராசி அப்படின்னாக்கா, பொண்ணுக்கு கடகராசி அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் சஷ்டாஷ்டகம். 6-8, அதாவது கும்பராசிக்கு கடகம் 6, கடகராசிக்கு கும்பம் 8. இந்த மாதிரி 6-8 லக்னமும் வரக்கூடாது, ராசியும் வரக்கூடாது. இதில் ரொம்ப முக்கியமாக இதை பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறதுல அத்தனையுமே முக்கியம். இது அத்தனையுமே பார்த்துட்டு இதில் ஓகே அப்படின்னாக்க கல்யாணம் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது லக்னம் ராசி சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது. அடுத்தது ஆயில் பார்க்கணும். ஆயில் இல்லாமல் என்ன எப்படிங்க லைஃப்? ஆயில் தானே மெயின். அப்போ ஆயில் பார்க்கணும். ஆயில் எப்படி பார்க்குறது? 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி, அப்புறம் 8க்கு 8ஆம் வீடு, அந்த 3ஆம் வீடு. 8க்கு 8 3ஆம் வீடை பார்க்கணும். ஓகேங்களா? 8ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீடு 3ஆம் இடம் வரும். அதை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஆயுள் காரகன் யார்? சனி. ஓகேங்களா? அப்போ சனியோட பொசிஷன் என்ன நிலைமையில் இருக்கிறார் அவர் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இது ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு சஷ்டாஷ்டகம் ராசி லக்னம், செகண்ட் ஆயுள்.
அடுத்தது என்ன பார்க்கணும்? அடுத்தது 6-8 தசாபக்திகள் நம்மளுக்கு நடக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி தசை புக்தி, அதே மாதிரி 8ஆம் அதிபதி தசை புக்தி 2 பேருக்குமே நடக்கக்கூடாது. பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது, மாப்பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது. ஓகேங்களா? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது. அடுத்தது இப்படி போட்டுங்க. இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுங்க. இது வந்து எண். அடுத்தது பொருள். ஓகேங்களா? இது மாப்பிள்ளை, இது பொண்ணு. ஓகேங்களா? சரி. அப்போ ஒன்று என்ன பார்க்கக்கூடாது? என்ன பார்க்கணும்? லக்னம், சஷ்டாஷ்டகமாக இருக்குதா இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. அப்படி போட்டுங்க. அடுத்தது 2 ராசி, அது சஷ்டாஷ்டகமாக இருக்கா இல்லையா? ஓகேங்களா? இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, அந்த மாதிரி போட்டுங்க. இல்லை இருக்கிறதுனே எழுதுங்க, தமிழ்லேயே எழுதுங்க. ஓகேங்களா? இந்த டிக்கெலாம் அடிக்கலாம் கூட அடிங்க. அடிச்சுட்டு ஃபைனலாக வந்து இந்த இடத்துல வேணால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் எது இதெல்லாம் வருது எது இதெல்லாம் வரலன்னு சொல்லி இங்கே வந்து மார்க் பண்ணுங்க லாஸ்ட்டில். அது ஒரு காலமாக வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து லக்னம் ராசி. அடுத்தது 3 வந்து பார்த்திங்கன்னா ஆயுள். ஆயுள் பார்க்குறதுக்கு நான் சொன்னேன். அடுத்தது இரு திருமண அமைப்பு, இது இருக்குதான்னு பார்க்கணும். இரு திருமண அமைப்புனா எப்படி? 7ஆம் இடம் வலுத்து, 7ஆம் இடம்ன்றது முதல் திருமணம். ஓகேங்களா? கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம்ன்றது முதல் திருமணம். அந்த இடம் வலுத்து 11ஆம் இடம் 2வது மனைவி. ஓகேங்களா? 11ஆம் இடம் இது 2வது மனைவி. அந்த 2வது மனைவியோட இடம் வந்து வலுக்கக்கூடாது. வலுக்கிறதுனா என்னது? 7ஆம் இடம் சுபத்துவமாக இருந்து 11ஆம் இடம் வந்து சுபத்துவமாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருமணம் தான். ஓகேங்களா? சில பேருக்கு 7ஆம் இடம் பாவத்துவமாக இருந்து 11ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கும், வலுவாக இருக்கும். 11ஆம் இடம் வந்து வலுவாக இருக்கும், 7ஆம் இடம் வந்து வலுவாக இருக்காது. அப்படி இருந்தால் 2 திருமண அமைப்பு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அதை பார்க்கணும். இரு திருமண அமைப்பு, அது அந்த மாதிரி 11ஆம் இடம் எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கணும். அடுத்தது என்ன பார்க்கணும்? அடுத்தது 6-8 தசாபக்திகள் வருதா? ஓகேங்களா? 6-8 தசாபக்திகள் வருதான்றது நான் ஏற்கனவே சொன்னேன்.
இருந்தாலும் பார்த்துங்க 6-8 தசாபக்தி நம்மளுக்கு நடக்கக்கூடாது. அது எப்போ அதாவது கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் வரட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகேங்களா? கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் வரட்டும், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது 4 வந்து 5 6ஆம் அதிபதி தசையோ 8ஆம் அதிபதி தசையோ நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் 5 வருஷத்துக்கு அப்புறம் வரட்டும், இல்லை அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த வரன் செய்யக்கூடாது, கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்படி அதை மீறி அதை பண்ணாக்க கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்தோட என்னது, 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் என்னங்க, 6ஆம் இடத்தோடைய ஆதிபத்தியம் என்ன, அதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் என்னது, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், இதெல்லாம் நடக்கும். அதனால தான் 6-8 தசாபக்தி நடக்கிறப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி 6ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, இது சம்மந்தப்பட்டது எல்லாமே. கிட்டத்தட்ட 6-8 கிட்டத்தட்ட ஒன்று தான். கொஞ்சம் 8ஆம் இடத்துல 6ஆம் இடத்த விட அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் என்ன வித்தியாசம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 6ஆம் இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேலை கிடைக்கும், ஏன்னா வேலைக்கு உண்டான இடம் அது. 8ஆம் இடத்துல வந்து திடீர் அதிர்ஷ்டம், 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம், அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அது நிறைய பர்சன்டேஜ்லாம் கிடையாது. 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம்ன்றது திடீர்னு தான் வரும். அதுக்காக அது வந்து பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு அதிர்ஷ்டமாகவே இருக்கும் எப்பயுமே அப்படின்லாம் இல்லை. ஓகேங்களா? திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு 20%, அவ்வளோதான். சரி, அடுத்தது 6-8 தசாபக்திகள் நம்மளுக்கு நடக்கக்கூடாது. அடுத்தது 6வது பாயிண்ட்டு, சுக்கிரன் நிலை. சுக்கிரன் நிலை 7, செவ்வாயோட நிலை. அடுத்தது 8, ராகு கேதுவோட நிலை. ராகு கேதுவோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது 9, அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது ஜென்ம சனி. நடக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது அட்டமாதிபதி தசை. தசை பாதகாதிபதி தசை. மாரகாதிபதி தசை. மாரகாதிபதி தசை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது மாரகாதிபதி தசை. அப்புறம் கேந்திராதிபத்திய தோஷம். ஓகேங்களா? கேந்திராதிபத்திய தோஷம். அப்போ வந்து இங்கே நம்ம எது வரைக்கும் வந்தோம், 6-8 தசாபக்தி வரைக்கும் வந்தோம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனோட நிலைன்றது என்னது, சுக்கிரன் வந்து மறையாமல் இருக்கணும். 3ல் இருக்கக்கூடாது சுக்கிரன், அதே மாதிரி 8ல் இருக்கக்கூடாது. ஏன்னா மறைவு வந்து சுக்கிரனுக்கு 3ம் 8 தான் மறைவு, 6ம் 12ம் சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. ஓகேங்களா? இது அப்படி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது சுக்கிரன் வந்து பாவத்துவமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சுக்கிரன் வந்து ராகு கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கா, இல்லை சுக்கிரன் வந்து வக்ரமாயிட்டாரா,
ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும். ஆக மொத்தம் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. சுக்கிரன் நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தானே காரகன். கலத்திர காரகன் யாருங்க? சுக்கிரன் தானே. அப்போ காரகன் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும். அடுத்தது செவ்வாயோட நிலை. செவ்வாய் நிலை எதுக்கு நம்ம பார்க்குறோம்? கலத்திரத்தில் வந்து செவ்வாய் இருக்குதா? இதை வந்து நான் தோஷம்னு சொல்ல மாட்டேன். செவ்வாய் ராகு இதெல்லாம் வந்து தோஷம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி இடத்துல இருந்துச்சு, இப்போ 7ல் வந்து இருக்குது, 4ல் இருக்குது, 2ல் இருக்குது செவ்வாய், இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா தோஷம் சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து நம்ம தோஷம்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? சரி. அப்போ செவ்வாயோட நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கலத்திரத்தில் இருந்தாக்க, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாக்க, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாக்க கலத்திரத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன் அந்த மாதிரி செவ்வாய் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா வரக்கூடிய ஒய்ஃப், ஏன்னா அந்த ஸ்தானம் யாரோட ஸ்தானம்? மனைவி ஸ்தானம் தானே. மாப்பிள்ளையாக இருந்தால், மாப்பிள்ளையோட ஜாதகமாக இருந்தாக்க மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் 7ஆம் வீடு மனைவி ஸ்தானம். அப்போ அந்த மனைவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்துச்சு, செவ்வாய் சனி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்? அந்த இடம் கெட்டு போயிடும். கெட்டு போச்சு அப்படின்னாக்கா எப்படி? ரொம்பலாம் இல்லை. செவ்வாய் வந்து 3/4 பாவர், சனி வந்து முழு பாவர், சூரியன் வந்து அரை பாவர். அந்த மாதிரி கிரகங்கள் அங்கே இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணணும். செவ்வாய் அந்த இடத்துல இருந்தாக்க, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா திருமணம் லேட்டாக செய்யணும். அது எப்போ செய்யணும் என்ன இதுன்றது அவங்க தசாபக்தியை வச்சு, அவங்க ஜாதகத்தில் வர தசாபக்தியை வச்சு பார்க்கணும். லேட்டாக தான் பண்ணணும். ஆனால் அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி இருந்தாலும் லேட்டாக தான் பண்ணணும், ராகு இருந்தாலும் லேட்டாக தான் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம லேட்டாக, அதுக்காக தான் இதை வந்து தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து அதனால தான் இந்த ராகு கேது இருக்கிறவங்க, செவ்வாய் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்கோபம் ஜாஸ்தி. டக்கு டக்குன்னு ராகு இருக்கிறவங்களுக்கும், அதுவும் ராகு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் லைட்டாக டச் ஆகிருக்கும். செவ்வாயும் இருந்து ராகவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு கோபம் சுள்ளுன்னு வரும். ஓகேங்களா? ஆனால் வரும், டக்குன்னு சரியாக போயிடும். வரும், சரியாக போயிடும். மற்ற கிரகங்களையும் வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகி பண்ணோம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு குறைஞ்சிரும். அப்போ கோபம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் எல்லா விஷயமும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஸ்பீடாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ வரக்கூடிய அந்த மாப்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வரும். இதனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது. இதனால தான் வந்து அந்த புரிஞ்சுக்கிற தன்மை, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதனால தான் அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இந்த மாதிரி பாவகிரகங்கள் அங்கே இருந்துச்சுனாக்கா அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அதுக்காக தான் வந்து பாவகிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு திருமணத்தை வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணோம்னா அந்த மெச்சூரிட்டி வந்துடும் அவங்களுக்கு. ஓகேங்களா? பொதுவாக வந்து செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு, அந்த ராகு கேது இருக்கிறவங்களுக்கு, 7ல் ராகு கேது இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசில், ஒரு 28 27 வயசு 26 வயசில் இருக்கிற மெச்சூரிட்டி அவங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வரும். அவ்வளோதான் விஷயம். பாயிண்ட் இது தான். ஓகேங்களா? இந்த ராகு கேது செவ்வாய் இருக்கிறவங்க, 7ல் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு 25 26 வயசில் இருக்கிற மெச்சூரிட்டி ஒரு 30 வயசில் தான் வரும். கொஞ்சம் ஒரு 3-4 வருஷம் ஒரு அவங்களோட இதை பொறுத்து, மற்ற கிரகங்களையும் வச்சு அப்படி வரும். அதனால தான் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளையை பார்த்து நம்ம மேரேஜ் பண்ணோம்னா அவங்க நல்லா வாழ்வாங்க. இதனால தான் கொஞ்சம் காலம் கடத்தி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ செவ்வாயோட நிலை, இந்த ராகு கேது இதெல்லாம் வந்து சொல்லியாச்சு. சுக்கிரனும் சொல்லியாச்சு. அடுத்து அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி டைமில் வந்து திருமணம் கண்டிப்பாக செய்யக்கூடாது.
ஓகேங்களா. அஷ்டம் அப்படின்னாலும் என்னது, 8ஆம் இடம், அட்டமாதிபதி. ஓகேங்களா. அந்த அட்டமாதிபதி தசை வர்றப்ப, சாரி, அஷ்டமத்து சனி வர்றப்ப நம்ம திருமணம் செய்யக்கூடாது. அஷ்டம சனின்றது என்னது, சனி வந்து 8ல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இதே இல்லைங்களேன், இப்போ கோச்சாரத்தில் சனி எங்கே போயிட்டுருக்கிறாரு, கோச்சாரத்தில் சனி வந்து இங்கே இருக்கிறாரு, எங்கே, கும்பத்தில் இருக்கிறாரு. இப்போ யாருக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, யாருக்கு அஷ்டம சனி நடக்குதுனாக்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. அப்போ கடகராசிலேருந்து பாருங்கள் 8, 1 2 3 4 5 6 7 8. அப்போ அந்த ராசியிலேருந்து சனி வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் அதுதான் அஷ்டமத்து சனி. ஓகேங்களா. அப்போ அந்த அஷ்டமத்து சனி வந்து நம்மளுக்கு நடக்கிறப்ப திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாக்க கண்டிப்பாக அதில் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி இப்போ இதையும் சொல்லிடுறேன். இப்போ லவ் மேரேஜ் பண்ண போகிறாங்க, அஷ்டமத்து சனி இது நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் காதல் மலருது, இல்லை அஷ்டம சனிக்கு முன்னாடியே காதல் மலர்ந்து அதுக்கப்புறம் அஷ்டம சனியில் அந்த காதல் என்ன ஆகும், கண்டினியூ ஆகுமா கண்டினியூ ஆகாதா அப்படின்னு பார்த்தோம்னா, அது அஷ்டம சனி நடக்கிறப்ப கண்டிப்பாக அந்த காதல் திருமணம் நடைபெறாது. ஓகேங்களா. அஷ்டம சனியில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கக்கூடாது, நடக்காது. ஓகேங்களா. அஷ்டம சனியில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சூழ்நிலையே வந்து நம்ம மனசே நம்மகிட்ட இருக்காது, நம்ம மனசே நம்மக்கிட்ட இருக்காது, நம்ம எந்த ஒரு இதுவும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டம சனி காலங்களில் நம்மளாகவே இருக்க மாட்டோம், நம்மளோட ஒரிஜினலாகவே நம்ம இருக்க மாட்டோம். அப்போ நம்மளுக்கு முடிவு பண்ணுற இது நம்மளுக்கு அந்த டைமில் இருக்காது. அதனால் அஷ்டம சனி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது ஜென்மசனி. ஜென்மசனி அவங்கவுங்க ராசியில் சனி உட்காந்துருக்கிறப்ப அதுதான் ஜென்மசனி. இப்போ சனி வந்து கும்பத்தில் இருக்குது. யாரெல்லாம் கும்பத்தில் கும்பராசி யாரோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி ஜென்மசனி நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா. அப்போ இவங்களுக்கு வந்து ஜென்மசனி கும்பத்துக்கு ஜென்மசனி நடந்துட்டுருக்குனாக்கா விரயசனி யாருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, விரயசனி யாருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, மீனத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பாதசனி யாருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, மகரத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. பாதசனி மகரத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஜென்மசனி யாருக்கு நடந்துகிட்டு இருக்கு, கும்பத்துக்கு, விரயசனி மீனத்துக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப திருமணம் செய்யக்கூடாது. ஓகேங்களா. ஜென்மசனியில் கூட வேறு வழி இல்லை அப்படின்னாக்கா அவங்க என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை தாண்டி போயாச்சு, சனி வந்து அந்த நட்சத்திரத்தை தாண்டி போயாச்சுன்னா கூட பண்ணலாம். ஆனால் அந்த ராசியை விட்டு போகாது, அந்த நட்சத்திரத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக அஷ்டமத்து சனியில் மட்டும் திருமணம் செய்யக்கூடாது. இது முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா. அப்போ அஷ்டமத்து சனி ஜென்ம சனி இரண்டுலேயும் செய்யக்கூடாது. அடுத்தது அட்டமாதிபதி தசை. அட்டமாதிபதின்றது என்னது, 8ஆம் அதிபதி. ஓகேங்களா. 8ஆம் அதிபதின்றது என்னது, லக்னத்துலேருந்து 8. அப்போ அந்த வீட்டு அதிபதி தசை நடந்துகிட்டு இருக்கிறப்ப திருமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி பாதகாதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கும் யார் பாதகத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. பாதகாதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு, யார் பாதகாதிபதி, சரராசிக்கு பாதகாதிபதி 11, ஸ்திரராசிக்கு பாதகாதிபதி 9, உபய ராசிக்கு பாதகாதிபதி 7. ஓகேங்களா. அப்போ அந்தந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தசா புக்திகள் நடக்கிறப்ப செய்யக்கூடாது. பாதகாதிபதி தசா புக்தி. ஓகேங்களா. முக்கியமாக தசை புக்தி கூட கொஞ்ச நாள் தான் வரும், அவங்கவுங்க தசைக்கு ஏற்ப கொஞ்ச நாள் தான் வரும்.
ஓகேங்களா? அப்போ புக்தி முடிஞ்சவொடனே கல்யாணம் பண்ணலாம். அதே மாப்பிள்ளையை தான் பண்ணணும், அதே பொண்ணை தான் பண்ணணும், வெயிட் பண்ணி தான் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா புக்தி கொஞ்ச நாள் தான், அதுக்கு வெயிட் பண்ணலாம். ஆனால் பெரிய தசை வந்துச்சுன்னு வச்சுங்க, பெரிய தசை வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பெரிய தசை அப்படின்னாக்க நம்மளுக்கு அவயோக தசா இது, அதுலேயும் பிரச்சனை. அதே மாதிரி வந்து பாதகாதிபதி தசா அப்படின்றதும் பிரச்சனை. ஓகேங்களா? அவயோக தசை கூட ஓரளவுக்கு மற்ற கிரகங்கள்லாம் வச்சு பார்த்து எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம், லக்னாதிபதியை பொறுத்து. ஓகேங்களா? ஆனால் பாதகாதிபதி தசையில் கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது. மாரகாதிபதி தசை, ஒவ்வொரு லக்னத்துக்கும் ராசி அந்த சரம் சிரம் உபயம் இதுக்கு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? என்னது மாரகாதிபதி யார் யாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த தசை மாரகாதிபதி தசை நடந்துட்டு இருக்கிறப்ப பண்ணக்கூடாது. புக்தி நடந்தால் கூட பரவாயில்ல, புக்தி முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அது அடுத்தது கேந்திராதிபத்திய தோஷம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேந்திராதிபத்திய தோஷம் வாழ்நாள் முழுக்க செயல்படுறது. அதில் தசையில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க செயல்படும். அதனால் கேந்திராதிபத்திய தோஷத்தை பார்க்கணும். ஓகேங்களா? கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஓகே, லக்னம் வந்து சஷ்டாஷ்டகமாக இல்லை, ராசி சஷ்டாஷ்டகமாக இல்லை, ஆயுள் வந்து நல்லா இருக்குது, இரு திருமண அமைப்பு இல்லை, அடுத்து 6-8 தசாபக்திகள் நடக்கலை, சுக்கிரன் நிலை நல்லா இருக்குது, செவ்வாய் ராகுகேது இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது, அஷ்டம சனி நடக்கலை, அதே மாதிரி ஜென்ம சனி நடக்கலை, அட்டமாதிபதி தசை நடக்கலை, பாதகாதிபதி தசை நடக்கலை, மாரகாதிபதி தசை நடக்கலை. ஓகேங்களா? இதெல்லாம் நடக்கலை அப்படின்னாக்க தாராளமாக திருமணம் பண்ணலாம். அப்புறம் இதை நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா வந்து பொருத்தம் பார்க்கணும், நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க. ஆனால் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு இதை பார்க்காம கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது. இது கண்டிப்பாக பார்க்கணும், இதை மனசில் வச்சுங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் ஜாதகத்திலேயே பாருங்கள், என்னது வந்து என்ன இருக்குது, என்னது கும்பம், என்னது வந்து கும்பராசி. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி. என்னவா வருது? 6-8 வருது. எனக்கு 6, அவங்களுக்கு 8. எப்படி இருக்கும்? சரி, இவ்வளோ நாள் பண்ண தப்பை வந்து இனிமேல் நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த சந்ததிகளுக்கு பண்ணக்கூடாது. அதுக்கு இந்த அனுகூல பொருத்தம் பார்த்துட்டாக்க நம்ம தாராளமாக திருமணம் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும், எந்தெந்த தசா யோக தசா திருமணம் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன தசை நடக்குது, யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா, சரி ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி போகும் என்ன ஏது இந்த தசாபக்தி வச்சு பண்ணிடலாம். ஆனால் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து பண்ணோம். அதே மாதிரி இந்த சஷ்டாஷ்டகம் இதெல்லாம் பார்த்து பண்ணோம். வாழ்நாள் ஃபுல்லாக வந்து இப்படியே போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஒருத்தரோட ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஒருத்தர் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவார், ஒருத்தங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதில் அது வலுவாக இருக்க ஜாதகம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, வலு கம்மியாக இருக்கிறவங்க பார்த்திங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இது ஒன் சைடாக போயிடும். அந்த ஒன் சைடாக இருக்கக்கூடாதுன்றனால தான் டபுள் சைடும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த அனுகூல பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா லக்னம், ராசி, ஆயுள், இரு திருமண அமைப்பு, 6-8 தசாபக்திகள், அடுத்த சுக்கிரன் நிலை, செவ்வாய் நிலை, ராகு கேது, அஷ்டம சனி நடக்கக்கூடாது, ஜென்ம சனி நடக்கக்கூடாது, அட்டமாதிபதி தசை நடக்கக்கூடாது, பாதகாதிபதி தசை இது நடக்கக்கூடாது, மாரகாதிபதி தசையும் நடக்கக்கூடாது, கேந்திராதிபத்திய தோஷமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து மேரேஜ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, திருமண பொருத்தத்தை பற்றி லைட்டாக சொல்லியிருக்கேன். இதை வந்து பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள். அடுத்த சந்ததியை அவங்களோட லைஃப்பை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பொருத்தத்தை பார்ப்போம். 10 பொருத்தம் பார்க்க வேணான்னு சொல்ல, 10 பொருத்தம் பாருங்கள். ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா?
10 பொருத்தத்தில் வந்து சில பொருத்தங்கள்லாம் வரல அப்படின்னா கூட இது இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.